வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோவில்பட்டி. நம்ம அகாடமி கோவில்பட்டி கதிரேசன் மலையில் அமைஞ்சிருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சி வகுப்புகள் நம்ம அகாடமியில் நடக்குது. ஆண் மற்றும் பெண் ரெண்டு பேருக்குமே தனித்தனியான விடுதி வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூனிஃபார்ம் சர்வீஸில் நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் இலவச உடல் தகுதி தேர்வும் பயிற்சிகளும் நம்ம அகாடமியில் சொல்லித்தரப்படுது. சரிங்களா? வாங்க இன்றைக்கி நவம்பர் 2 to 4 தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் வினா, 118 ஏக்கர் பரப்பளவில் மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா எங்கு அமைய உள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, சென்னை. சென்னையில் உள்ள கிண்டியில் 118 ஏக்கர் பரப்பளவில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைய உள்ளது. இதற்காக 25 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது வினா, உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, எகிப்து. எகிப்துடைய தலைநகர் ஹெய்ராவை ஒட்டி அமைந்துள்ள கிசா பிரமிடு பக்கத்தில் 20 ஆண்டுகளாக இந்த அருங்காட்சியகத்தை கட்டிட்டு வந்திருக்காங்க. இதை போன சனிக்கிழமை திறந்து வச்சுருக்காங்க. இதில் 50,000க்கும் மேற்பட்ட அரும்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது வினா, 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ள பகுதி எது? இதற்கான விட ஆப்ஷன் பி, மாலத்தீவு. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் புகைப்பிடித்தால் மட்டும் கிடையாது, புகையிலை விற்றால் கூட அவங்களுக்கு 50,000 ரூபியா, அதாவது மாலத்தீவுடைய ரூபாய் நோட்டு ரூபியா அப்படின்ட்டு அழைக்கப்படுது. நம்ம இந்திய மதிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா 2.8 லட்சம் அபராதம் விதிக்கப்படும். நான்காவது வினா, த மேன் ஹூ ஃபெட் இண்டியா என்பது யாருடைய வாழ்க்கை வரலாறு நூல்? இதற்கான விடை ஆப்ஷன் டி, எம்எஸ் சுவாமிநாதன். எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். இவர் கோதுமை மற்றும் அரிசியுடைய விளைச்சல் வகைகளை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமாக கோதுமை அரிசியினுடைய விளைச்சலுமே அதிகமாகி நம்மளுடைய உற்பத்தியுமே அதிகமானது. அதனால தான் அவர் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்கிறோம். இதே மாதிரி உலகளவில் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஐந்தாவது வினா, ககன்யான் திட்டத்தில் ஆளில்லா விண்கலன் எந்த மாதத்திற்குள் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் தெரிவித்துள்ளார்? இதற்கான விடை ஆப்ஷன் சி, மார்ச். ககன்யான் திட்டம் அப்படிங்கிறது 2027 செயல்படுத்தக்கூடிய இஸ்ரோவுடைய திட்டம் தான். அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய இஸ்ரோவின் திட்டம் தான் ககன்யான் திட்டம். இதற்கான ஒரு முன்னோட்டமாக மார்ச் மாதம் ஆளில்லா விண்கலத்தை விண்ணில் ஏவுறதா இஸ்ரோ தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் அவர்கள். நவம்பர் 2 தேதி CMS-03 விண்கலன் விண்ணில் செலுத்தப்பட்டது. அப்பொழுது இஸ்ரோவுடைய தலைவர் 5 ஆண்டுகளில் 50 விண்வெளி திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த CMS-03 அப்படிங்கிற விண்கலனானது LVM-3 ராக்கெட் மூலமாக தான் செலுத்தப்பட்டது. இந்த LVM-3 ராக்கெட்டின் திட்ட இயக்குனர் ஜார்ஜ் ஜோசப், CMS-03 செயற்கைக்கோளுடைய திட்ட இயக்குனர் ராஜேந்திரகுமார். ஆறாவது வினா, 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால கருவிகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் பி, திருப்பத்தூர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் தான் 5000 ஆண்டு பழமையான புதிய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது வினா, ICC மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் வென்ற அணி எது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, இந்தியா. இந்தியா முதன்முறையாக மகளிர் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. 1973ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 13 முறை உலக மகளிர் கோப்பை கிரிக்கெட் தொடரானது நடைபெற்றிருக்கு. இந்திய மகளிர் அணி இப்போது தான் முதன்முறையாக வென்றுள்ளது. ஆஸ்திரேலியா மொத்தம் 7 முறையும், இங்கிலாந்து 4 முறையும், நியூசிலாந்து 1 முறையும் கோப்பையை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பழங்கால தங்க நாணயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை வட்டத்தில் உள்ள கோவிலூர் அப்படிங்கிற கிராமத்தில் பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அங்கே தான் 103 தங்க நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் 3ஆம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 9வது வினா, மருந்தகங்களில் கீழ்கண்டவற்றில் எந்த முத்திரை உள்ள பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, ORS. இப்போ நார்மலாக ORS அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2.6 கிராம் சோடியம் குளோரைடு, 1.5 கிராம் பொட்டாசியம் குளோரைடு, 2.9 கிராம் சோடியம் சிட்ரேட், 13.5 கிராம் டெக்ஸ்ட்ரோஸ்ரோஸ் ஆகியவை இருக்கணும். ஆனால் இந்த ORS அப்படிங்கிறது முத்திரை பொதிக்கப்பட்ட பலவிதமான பொருட்களில் இந்த ரேஷியோவில், அதாவது இந்த விகிதங்களில் சேர்மங்கள் கலந்துருக்கலை. அதனால தான் ORS அப்படிங்கிற முத்திரை பொதிக்கப்பட்ட பொருட்களை மருந்தகங்களை விற்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
9வது வினா, வளர்ந்து வரும் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, டெல்லியில் நவம்பர் 3ஆம் தேதி இந்த மாநாடானது நடைபெற்றிருக்கு. இந்த மாநாட்டில் நம்ம பிரதமர் அவர்கள் புதிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக்கு மொத்தம் 1 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறாரு. இந்த திட்டத்திற்கு 6 ஆண்டுகளுக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 10வது வினா, தர்பார் நகர்வு நடைமுறை எங்கு பின்பற்றப்படுகிறது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, காஷ்மீர். தர்பார் நகர்வு அப்படிங்கிறது என்னென்னா, காஷ்மீருடைய தலைநகர் கோடை காலத்தில் ஸ்ரீநகர்லேயும் குளிர்காலத்தில் ஜம்முலேயும் இருக்கும். இதைத்தான் தர்பார் நடைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடைமுறை ஜம்மு காஷ்மீருடைய மகாராஜா ரன்வீர் சிங் என்பவரால் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. இதனுடைய முதல்வராக இப்போ உள்ளவர் உமர் அப்துல்லா. ஜம்மு காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து விதி 370. இந்த சிறப்பு அந்தஸ்து எந்த ஆண்டு நீக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். 11வது வினா, இந்தியா எந்த நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான விடை ஆப்ஷன் சி, பக்ரைன். மின்னணுவியல், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பெட்ரோலியம் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு இரு நாடுகளும் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு. இதேபோல் தினசரி நடப்பு நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.